அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவும் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஒரு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆலயம் அதன் அற்புதங்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆலயம் பார்த்துடலாம். அந்த ஆலயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமால்பூரில் இருக்க மணிகண்டேஸ்வரர் ஆலயம். சரிங்களா? இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் இருக்குது. இங்கே நந்தியம்பெருமானுக்கு ஒரு வித்தியாசமான சிறப்பு ஸ்தலம். இந்த நந்தியம்பெருமான் வித்தியாசமான முகத்தில் ஒரு காட்சி தரது ஒரு சிறப்பு. பெருமாள் சிவபெருமானை வழிபட்டு சக்கரம் பெற்றது ஒரு சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டாங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும். அதே மாதிரி ராசிக்காரர்கள், குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டாலும் அவர்களுக்கும் சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகிற ஒரு ஸ்தலமாக இது இருக்குது. அதே போல் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு தோஷ பரிகாரமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தெற்கே 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பு. சரிங்களா? ஸோ இதனுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்து இதில் யார் யார் வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றதையும் யார் யாரெல்லாம் இங்கே வழிபட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆலயம் பேர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு மணிகண்டேஸ்வரர் ஆலயம் பேர் இவருக்கு. ஓகேங்களா? இது இந்த ஊருக்கே பல பெயர்கள் இருக்குது. இங்கே திருமால் வழிபட்ட ஸ்தலமானதுனால திருமால் பேருன்ற ஒரு ஊரும் இருக்குது. அதேமாதிரி வில்வாரண்யம் அப்படின்ற ஒரு ஊரும் பேர் இருக்குது. உத்தரகாஞ்சி அப்படின்னு ஒரு பேர் இந்த ஊருக்கு சிறப்பாக நிற்கிது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி திருச்சக்கரபுரம், அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் அப்படின்றது இந்த ஆலயத்தில் பிற பெயர்கள். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த திருமால்பூர் அப்படின்றது தான். இன்றைக்கி எல்லாம் மருவி அதே இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் புராண கதைகள் பல இருக்குது. அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த புராண கதைகள் அப்படின்னு பார்க்கச்சு, ஒரு வாட்டி சிவபெருமான் பார்வதி தேவியார் பேசி கொண்டு இருக்குச்சு. அப்போது சிவபெருமான் தன்னால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ அப்படி பேசின்னு இருக்கச்சு உமாதேவியார் அவங்க கையால் அவர் கண்ணை ஒரு நிமிஷம் மூடிடுறாங்க. ஸோ அந்த மூடி ஒரு வினாழிகை அந்த ஒரு இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா சகல ஜீவராசிகளும் செயலற்று போயிடுறது. ஸோ அப்படி செயலற்று போயிடுத்தேன்ற அவர்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களோட விலகி பூமியில் ஒரு பூஜை பண்ணி திரும்பி அதுக்கான பாவ விமோச்சனம் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுறாங்க. சரி, நீ அப்படியே செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லச்சு அவர்கள் பூலோகத்தில் இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வில்வ மரத்தடியில் ஒரு மணலால் ஒரு சிவலிங்கத்தை செய்து அதுக்கு டெய்லி 1000 செந்தாமரை மலர்கள், சிவப்பு மலர் வச்சு பூஜை செய்து வந்துட்டுருக்காங்க. ஸோ பூஜை செய்து வந்துட்டுருக்க சமயத்தில் இவர்களுடைய பூஜையை சிவபெருமான் மனம் குளிர்ந்து இவர்களை ஏற்றுக்கிறதுக்காக வரார். அவர் கூப்பிடச்சே இவர்கள் அந்த பூஜை சிந்தையில் இருந்ததுனால இவர் கூப்பிடுறத கவனிக்கலை. அப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் அந்த அந்த தலையில் இருக்க கங்கையை தூக்கி பாலாறு அதுக்கு காஞ்சிபுரம் அந்த இதில் இருக்குது செங்கல்பட்டுக்கிட்டு அந்த பாலாற்று மேலே கங்கையை தூக்கி வச்சுறாரு. ஸோ அப்படி கங்கையை வைத்தோடனே அந்த நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. ஸோ அப்படி பெருக்கெடுத்து ஓடச்சே அம்பாள் என்ன பண்ணுறாங்க, சுவாமியை அணைத்துக்கிட்டு தன் அண்ணனான மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவர் பறந்தான் பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் அங்கே குறுக்க படுத்து அந்த தண்ணியை தெற்கா திருப்பி விடுறார். ஓகேங்களா? அப்படி தெற்கா திருப்பி விட்டோடனே அந்த அணைக்கட்ட மாதிரி படுத்து அது பண்ணிடுறாரு. அப்படி பண்ணுற பட்சத்தில் இவர்கள் பூஜை இடையூறு இல்லாமல் இவர்கள் பூஜையை முடித்து சிவபெருமானை சென்றடைந்ததாக ஒரு புராண கலைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கும் இந்த ஊருக்கும் அந்த பெயருக்கு சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பெருமாள் மகாவிஷ்ணு பார்த்திங்க அப்படின்னா அவர் சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற்றதும் இந்த திருத்தலத்தில் தான். சரிங்களா? இதுக்கான புராண கதைகள் பல்வேறு இருக்குது. அதில் ஒன்று இப்போ நம்ம பார்க்கல. சரிங்களா? அதாவது பார்க்கடல் கடைஞ்சது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பார்க்கடல் கடையும் பட்சத்தில் அந்த தேவர்கள்லாம் கை இது பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி இது பண்ணிச்சா அவங்களோட ஆயுதத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கிட்ட துதிசின்ற ஒரு முனிவர்கிட்ட வச்சு பாதுகாப்பாக நீங்கள் இதை வச்சுக்கோங்க
நாங்கள் வந்து இந்த பார்க்கடத்தை முடிஞ்ச அமிர்த கலசம்லாம் எடுத்துட்டோன்னே வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கடலாம் முடிஞ்சு எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்து அவர்கிட்ட வந்து கேட்கச்சே இவர் என்ன பண்ணிடுறார், துதிசி முனிவர் அந்த ஆயுதங்கள்லாம் மொத்தமாக அதை எப்படி என்ன பண்ணி தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டு முழுங்கி அதை பாதுகாப்பாக வச்சுட்டுருக்கார். அது அவர் வாய்க்குள்ளே போயிட்டோன்னே என்ன ஆகுது, அது வந்து ஒரு வஜ்ர ஆயுதம் மாதிரி ஒரு கவசம் மாதிரி அவருக்கு வந்துடுது. அப்படி கர்ணனுக்கு கவச கொண்டலாம் சொன்ன மாதிரி அதை மாதிரி இவருக்கு வந்து அது முதுகில் வந்து ஒரு பெரிய கவசமாக வந்து பலம் பொருந்திய கவசம் வந்து இதுவாகிடுது. அப்போ இவர்கள் வந்து திரும்பி கேட்கச்சு இவர் என்ன சொல்கிறாங்க, இவர் என்னால் அதுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஆயுதம் அந்த இது வலிமை புரிந்த இது மந்திரங்கள்லாம் இது பண்ணது இல்லையா, அதனால் அதில் வந்து இது பண்ணுறதுனால அந்த இவர்களை திருப்பி அடிச்சிடுறாரு. ஸோ தேவர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் கேட்குறாங்க. பெருமாள் என்ன பண்ணுறார், அவர் கையில் இருக்க அந்த சக்கராயுதத்தை வச்சு அவர்கிட்ட எழுதி விடுறார். அந்த சக்கராயுதம் வந்து இவர்கிட்ட வந்து இது பண்ணிச்சு, அதோடு இந்த இவருடைய எல்லா ஆயுதம் மொத்தமாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த வலிமையினால் அந்த தவ வலிமையினால் அந்த சக்கராயுதமே வந்து வழங்கிட்டு அதில் ஒன்றும் பண்ண முடியாத திரும்பி போயிடுது. ஸோ அப்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தேவர்கள்லாம் திரும்பி போயிட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து முன்பு ஒரு காலத்திலேயே வந்து என்ன பண்ணியிருக்கார், ஜெயேந்திரன் என்ற ஒரு அரசன் வந்து தேவர்களுக்கெல்லாம் துன்பங்கள் அதிகமாக கொடுத்ததுனால அப்போது இவர் கையில் ஒரு சக்கரமாக வரைஞ்சி தரையில் அதை வச்சு அந்த சக்கரமாகவே அந்த ஜெயந்தன் அரசை அழிச்சிட்டார். சரிங்களா? அதே மாதிரி சரி இப்போ இவருக்கு என்ன பண்ணுறது அப்படி இவர்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் மணிகண்டேஸ்வரன்கிட்ட போய்ட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதே அந்த துதிசி முனிவர்கிட்ட அவர் காலால் ஒரு சக்கரம் மாதிரி வரைய சொல்கிறார். அதை வரைச்சிட்டு அதை வந்து அவருடைய தலையில் எடுத்துகிட்டு போயிடணும். காலையே அந்த சக்கரத்தை தூக்கி அவர் தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஆயுதங்கள்லாம் இவங்களுக்கு தர வேணாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆயுதங்களை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வைக்கிறாங்க. அப்படி வைக்கச்ச என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த துதிசி முனிவர் என்ன இதுதானேன்னு சொல்லிவிட்டு அவருடைய கால் கட்டவரில் ஒரு சக்கரம் மாதிரி வரைஞ்சி அதை அப்படியே தூக்குறார். பாதி தொலைவு தூக்க முடியுது. அப்படி தூக்குற பட்சத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவரெலாம் அதுக்கு மேலே வந்து வெயிட் இது பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய அந்த கவசங்கள்லாம் முன்னாடி வச்சுருக்கார் இல்லையா, அதனுடைய எல்லா வலிமையும் அதில் இது பண்ணி அதை தூக்குறாரு. அப்படி தூக்கி மேலே எடுத்துகிட்டு வரைச்சி கழுத்துக்கிட்ட வரைச்சி அதை தவற விட்டுறார். அப்படி அதை தவற விட்டுறதுனால அந்த ஆயுதம் என்ன அந்த சக்கரமாக அந்த வட்ட வடிவமானது சக்கராயுதமாக போய் அவருடைய கழுத்தவை அறுத்து அவரும் இறந்துடுறாரு. அந்த ஆயுதங்கள் வந்து இவர்களுக்கு தேவர்கள்லாம் பழையபடி கிடைச்சிது. ஆனால் இவருக்கு வந்து பெருமாளுக்கு வந்து அவருடைய சக்கர ஆயுதம் போயிடுச்சு இல்லையா, அதனால் அது சுதர்சக்கரம் திரும்பி இது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போது உமாதேவியார் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மணிகண்டேஸ்வரர் கீழே போய் அவரை வழிபடுங்க, செந்தாமரை மலர்களை அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு ஏற்பட்டு பெருமாள் என்ன பண்ணுறார், மகாவிஷ்ணு பூலோகத்தில் வந்து இந்த திருமால்பூரில் இருக்க மணிகண்டேஸ்வரரை வந்து டெய்லி ஒரு 1000 செந்தாமரை மலர்கள் எடுத்து சாத்தி டெய்லி வழிபடுறார். அப்படி வழிபட்டுன்னு வரைச்சி ஒரு நாள் வந்து சிவபெருமான் மனமிறங்கி வந்து இவர் வந்து மலர்கள் எடுத்துன்னு வந்து சாத்துறாரு இல்லையா, அப்படி சாத்தும் பட்சத்தில் ஒரு மலரை வந்து மறைச்சிடுறாரு. ஒரு மலர் மறைச்சிட்டோன்னே பெருமாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் யோசித்து என்ன பண்ணுறார், தன்னுடைய கண்ணியை வந்து எடுத்து அதை மலராக இது பண்ணி சிவபெருமானுக்கு சாத்துறார். இதில் மனமிறங்கி அந்த சிவபெருமான் அவர் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு மலர்கண் தன்னுடைய கண்ணே இது பண்ணிட்டனால உனக்கு இந்த செந்தாமரை கண்ணன் மலர் தாமரை கண்ணன்ற பெயரையும் கொடுத்து அந்த சுதர்சன சக்கரத்தையும் வந்து அவருக்கு திருப்பி கொடுத்துட்றாரு. ஸோ அந்த பழைய நிலைக்கு அவர் இது பண்ணால இது பண்ணுறார். அது மட்டும் இல்லாத அந்த சக்கரம் இங்கே வந்து சிவபெருமான் வந்து பெருமாள் இங்கே வழிபட்டு தலமாக ஆகினதால இதுக்கு வந்து அவருடைய பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் பேர் அப்படின்ற பேர் இருந்தது. அதே போல் இந்த சக்கரத்தை இவர் இங்கே மீட்டுறதுனால இங்கே இருக்க தீர்த்தத்துக்கும் வந்து என்ன பண்ணால் சக்கர தீர்த்தன்ற ஒரு பேர், அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலுக்கு உண்டு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த கோயிலில் நம்ம போய் தரிசனம் பண்ணச்சே வந்து மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தா போல் பெருமாள் நின்ற கோலத்தில் வந்து கை வணங்கிய நிலையில் பெருமாள் வந்து சிவபெருமானை வணங்கிய நிலையில் காட்சியளிக்கிறார். இது வந்து வேறு எந்த இதுலேயும் சிவாலயங்களையும் இருக்காது. பெருமாளை வந்து சிவபெருமானை வந்து பெருமாள் வழிபட்ட ஸ்தலங்களில் இதுவும் ஒரு முக்கிய ஸ்தலமாகும், ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமும் இந்த
மணிகண்டேஸ்வரர் ஸ்தலம் ஆகும். அப்போது இந்த சக்கரத்தை இவர் பெற்றதுனால பெருமாள் வந்து சிவபெருமான்கிட்ட உங்களை வணங்கி 1000 மலர்கள் சூடி யார் எது கேட்டாலும் அவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்குற வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அதுபடியே வந்து அவரும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானு சொல்கிறார். அதனால் இன்றைக்கும் வந்து அந்த கோயிலில் யார் எந்த ஒரு வேண்டுதல் முறையாக இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கண் கூட வந்து அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைவேறுன்றதில் எந்த வித சந்தேகம் இல்லை அப்படின்றது நம்ம சொல்லலாம். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே வந்து பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு தீபாராதனை காமிச்சோடனே பெருமாளுக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சடாமூர்த்தி சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் புஷ்பம் இதெல்லாம் வந்து தரன்ற மரபு வந்து இன்றைக்கும் வந்து இந்த கோயிலில் வந்து நடந்துகிட்ருக்கு. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம். இது ஒரு சிறப்பு. இதை விட அடுத்தது என்ன சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க நந்தியம்பெருமாள். இந்த நந்தியம்பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பார். கைலாயத்தில் எப்படி நின்றுருக்காரோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் நின்ற கோலத்தில் தரிசனம் தருவார். ஆனால் இங்கே அவரோட முகம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி இங்கே வந்து அவருக்கு ஆஞ்சநேயர், அதாவது குரங்கு முகம், வானர முகம் இவருக்கு இங்கே இருக்கும். அந்த இடம் வந்து இங்கே அந்த இந்த சிறப்பு மிக்க நந்தி வந்து இங்கே வேறு எங்கேயுமே கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு முறை ராவணன் வந்து வலம் வந்துட்டுருக்கச்சு இங்கே இருக்க சிவபெருமானை தரிசிக்க வர்றார். அப்போது இவர் நந்தியம்பெருமானை பார்க்காத உள்ளே போக முயற்சிக்கிறார். அப்போ நந்தியம்பெருமாள் இவர் வந்து சுவாமி வந்து தியானத்தில் இருக்க சுற்றிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போது இவருக்கு கோபம் வந்து என்னை நீ நின்று தடுத்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நீ குரங்கா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. அது சாபம் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அவருக்கு நந்தியம் பெருமாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த முகம் வந்து குரங்கு முகமாக மாறிடுதும். ஸோ இன்றைக்கும் வந்து இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா நந்திய பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு நம்ம யாரை மூலவரை தரிசிக்கணும். ஸோ இங்கே நின்ற கோலத்தில் இருக்கும் நந்தின்றதால இங்கே தரிசனம் செய்பவர்களுக்கு கைலாயத்தில் தரிசனம் செய்த புண்ணியம் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ இதே நந்தியம் பெருமான் அதனால் இவன் ராவணன் கொடுத்த சாபத்தினால ராவணனுக்கு இவரும் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. என்னை வந்து நீ இந்த மாதிரி கோலத்தில் ஆக்கிட்டதுனால இதே உருவத்தில் வந்து உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு. ஸோ அதுபடி எல்லாருக்குமே தெரியும். ஆஞ்சநேயர் வந்து அந்த இலங்கையை வந்து அழித்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு புராண கலை. இது ஒரு சிறப்பு இந்த இதில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னும் சிறப்புகள் என்ன அப்படின்னு இந்த ஆலயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அம்பாள் துர்க்கையை வந்து அஷ்டபுஜ துர்க்கையாக உங்களுக்கு கையில் சங்கு சக்கரத்தோட அஷ்டபுஜ துர்க்கையாக இருந்து அருள் பாலிக்கிறது அது ஒரு பெரிய சிறப்பு ஒன்று இங்கே இருக்குது. அந்த மற்ற எல்லா கோயிலில் இல்லாது. அதே மாதிரி இந்த கோயில் வாயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புறத்தில் 10 கரங்களோட வல்லபை விநாயகர் பெரிய நின்ற கோலத்தில் எல்லாருக்கும் அரசு அருள் பாலிக்கிறதுல இந்த இதுவாக வந்து நின்று காட்சி தரது ஒரு பெரிய சிறப்பு இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே மற்ற மூர்த்திகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து இங்கே நின்ற கோலத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து தரிசிக்கிறது சிறப்பு ஒன்று இந்த ஆலயத்தில் இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து வில்வ மரத்தடியில் அம்பாள் வந்து சிவனை இது பண்ணி பூஜை பண்ணுற மாதிரியும் ஒரு சிறப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இத்தகைய சிறப்புகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நிறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு சிறப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பெரிய சிறப்பு அதுதான். மேலும் ஒரு சிறப்பு இங்கே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அஷ்டலட்சுமியோட பீடத்தில் அமர்ந்திருக்க அஷ்டலட்சுமியை வந்து மீன ராசிக்காரர்கள் வணங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சகல தோஷங்களும் இங்கே நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த இடம் இருக்குது. அதே போல் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குது. மேலும் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த ஆலயம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது பரிகார ஸ்தலம் நம்ம சொன்னோம். இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செவ்வாயினோட நட்சத்திரம். இந்த செவ்வாய் வந்து நரசிம்மமூர்த்திக்கு
நரசிம்மூர்த்தி அவதாரத்தின் அம்சமாக விளங்குபா சொல்லலாம். இப்போ நரசிம்மமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருமாள் அவதாரத்தில் ஒன்றாயிடும். ஸோ அப்போ பெருமாளும் இங்கே இது பண்ணுறதுனால இந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கும் ஒரு ஏற்ற ஸ்தலமாகவும் இங்கே ஸ்தலம் இருக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஸ்தலம். இது பார்த்திங்கன்னா 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்தலமாகவும் இருக்குது. அதே போல் இங்கே 32 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 11வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே சம்பந்தர் பாடிய பாடல், இந்த இடத்தையே சம்பந்த பெருமான் ஒரு பாடல் தன்னுடைய பாடல்கள் வரிசையில் சொல்லியிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, சாலமா மலர் கொண்டு நீ சரணின்று நீ மேலையர்கள் விரும்புவர் மாலினார் வழிபாடு செய் மால் பெற்று நீல மார்கண்ட நின்னை நின்னையே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தரோட பாடல்கள் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் இருக்குது. ஸோ இந்த பாடல்கள் அந்த பெருமாள் 1000 தாமரை மலர்கள் கொண்டு வழிபாட்டு செய்ததையும், அதே போல் இவர்கள் இங்கே வழிபாடு செய்கிறவங்களை எல்லோரும் கேட்கும் வரம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் அந்த பாடல்களில் அவர் மேல் பல பாடல்கள் இந்த இதில் இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயமாகும். ஸோ இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கிறதுனால எல்லா வினைகளையும் நம்மளுக்கு தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு அச்சமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது பெருமாள் வழிபாட்டு பெற்ற தலங்களில் இது ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா மற்ற கோயிலில் எல்லா சிறப்புகளும் இல்லை, சிறப்புகள் அடங்கிய பெருமாள் வணங்கிய வண்டம் நின்ற கோலம், நந்தியம் பெருமான் உருவ மாற்றம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அஷ்டபுஜ துர்க்கைகள், அஷ்டலட்சுமி பீடத்தில் அமர்ந்திருக்க காட்சி கோலங்கள், ஆஞ்சநேயர் சன்னதி. ஸோ இதெல்லாம் அங்கே வில்வ மரத்தோட இதுலேயும் அங்கே இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பு இங்கே நிற்கிது. ஸோ இங்கே இந்த ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா இங்கே வில்வ மரமே ஆகும். தீர்த்தம் கோயில் வாசல் எதிரில் இருக்கிறதுக்கு சக்கர தீர்த்தன்ற பேர். ஸோ அதே போல் இந்த உள்ள கோயிலில் பார்த்திங்கன்னா வாயிலில் ஒரு சைடில் இது காமதேனு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மேலே பால் சொரிகிற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்றும் உங்களுக்கு இருக்கும். அதுவும் ஒரு பசுமாடு அது மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும். அதுவும் ஒரு பல சிறப்புக்கு அத்தகைய போன்ற பல சிறப்புகள் நிறைந்தது இந்த ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தில் போயிட்டு இந்த குறிப்பிட்ட எல்லாரும் வழிபடுறதுன்றது பெரிய சிறப்பு. மேலும் சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் சந்திர பகவானே வழிபட்டதுனால இந்த ஆலயத்தில் வழிபடுறவங்களுக்கு சகல சந்திரனோட ஸ்தலங்களில் பட்ட ஸ்தலங்களில் வழிபட்ட புண்ணியமும் சகல சிவாலயங்கள் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தில் ஒரு முறை நம்ம இதை அதாவது எப்படி திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி அப்படின்றமோ அதே போல் இந்த ஆலயத்தில் ஒரு முறை சென்று வந்தாலே முக்தி கிட்டும். இங்கே இருக்க அம்பாள் பேர் அஞ்சனாட்சி அம்மையார் பேர். ஸோ இங்கே இருக்க சுவாமிக்கு பார்த்தா 8 திருநாமங்கள் இருக்கும். அந்த 8 திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு சகல தோஷங்களும் நெருங்கி சகல செல்வங்களும் கிடைத்து வாழ்வில் உயர்நிலைகள் அடைவார்கள்ன்றது எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை நாமும் ஒரு முறை சென்று வழிபட்டு வாழ்வில் உயிர்வோமாக என்று கூறி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மேலும் வேறு ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.